வெல்கம் டு சகாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம ஒன் பாட் சாம்பார் ஒன்று வைக்கலாம். இதுக்கு ஒரே பாத்திரம் குக்கர் மட்டும் போதும். குக்கரை வச்சு குக்கர் சூடானது 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். எல்லாம் நல்லா பொரியட்டும். எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. பூண்டு 10 பல் தட்டி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். பூண்டு நல்லா செவக்க வதங்கட்டும். பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். பூண்டு நல்லா செவந்து இந்த அளவுக்கு வதங்கணும். இப்போ கருவேப்பிலையும் வெங்காயமும் போட்டுக்கலாம். தேவைன்னா பச்சை மிளகாய் 2 போட்டுக்கலாம். நான் பச்சை மிளகாய் சேர்த்துக்கல. வெங்காயம் நல்லா செவந்து வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 5 தக்காளி பழம் கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டு நல்லா வதக்கலாம். வெங்காயமும் பூண்டு நல்லா கலந்து வதங்கிடுச்சு. தக்காளி பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம், அப்போ தான் சீக்கிரம் நல்லா வதங்கும். நல்லா கலந்து விடலாம். இந்த தக்காளி பழம் நல்லா சுருண்டு வதங்கணும். சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டால் அந்த தண்ணி ஈரத்தெல்லாம் இழுத்துரும். உப்பு சீக்கிரம் தக்காளி பழம் நல்லா வதங்கிடும். சமையலில் எப்பயுமே கல் உப்பு சேர்த்தோமா ரொம்ப நல்லது. கல் உப்பு லேசாக வறுத்து மிக்சியில் அரைச்சி பொடி உப்பாகவும் வச்சுக்கலாம். அது உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. நான் இப்போ கல்லுப்பு போட்டிருக்கேன். நல்லா கலந்து விடலாம். உப்பு போட்டனால தக்காளி சீக்கிரம் வதங்கிடும். இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் இந்த ஸ்டேஜில் போட்டால் நல்லது, ஏன்னா அடி பிடிக்காது, தீயாது. நல்ல வாசனையோட சாம்பார் ருசியாக இருக்கும். தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டனால சீக்கிரம் வதங்கிடுச்சு. இப்போ தேவையான மசாலாங்களை போட்டுக்கலாம். வேலைக்கு போகிறவங்க சுலபமாக இந்த சாம்பாரை ஈஸியாக செய்யலாம். செம டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். சாம்பார் தூள் 3 ஸ்பூன் போடுறேன். சின்ன ஸ்பூன் தான், அதனால் 3 ஸ்பூன் போடுறேன். பெரிய ஸ்பூனாக இருந்தால் 2 ஸ்பூன் சாம்பார் பொடி போதும். நல்லா கலந்து விடலாம். இந்த தக்காளியோடு நல்லா கலந்து வதங்கட்டும். நல்லா சுருளை வதங்கிருச்சு. நான் கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி கழுவி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ காய்களை போட்டுக்கலாம். அடுப்பை சிம் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடலாம். காய்களை போட்டதுக்கு பின்னாடி தீ அதிகப்படுத்திக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ காய்கள் போட்டுக்கலாம். கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கணும். எல்லா காய்களும் போட்டாச்சு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். 2 நிமிஷம் இந்த காய்கள் எண்ணெயிலேயே வதங்கட்டும். காய்கள் நல்லா வதங்கிடுச்சு. நான் 1/4 கிலோ பருப்பை கழுவி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதோட போட்டுக்கலாம். இட்லி தோசை சாப்பாடு எல்லாத்துக்குமே செம டேஸ்டியாக இருக்கும். நிறைய சாப்பிடுவாங்க வீட்டில் இருக்கிறவங்க. பருப்பு போட்டு நல்லா கலந்து விடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். பருப்பும் காய்களும் வேகணும். நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டு 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கேன், அதனால் கவனமாக கொஞ்சமாக இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். எப்பயுமே நம்ம குழம்பு செய்கிறப்போ உப்போ காரமோ அதிகமானால் ஒரு உருளைக்கிழங்க நல்லா கழுவி 2ஆக கட் பண்ணி அதில் போட்டுடணும். அந்த உப்பையும் காரத்தையும் இழுத்துரும். ஆனால் முடிஞ்ச வரை கவனமாக செய்கிறது ரொம்ப நல்லது. எல்லாம் நல்லா கலந்து குக்கர் மூடி போட்டு 6 விசிலுக்கு விடலாம். இந்த பருப்பு காய்கள் எல்லாமே நல்லா வெந்து வரணும். இப்போ மூடி போட்டுக்கலாம்.
புளியை நல்லா கழுவி நார்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் புளியை இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ மூடி போட்டு வேக விடலாம். இந்த சாம்பாரோட நெய் ஊற்றி சாப்பிட்டா செம டேஸ்டியாக இருக்கும். குழந்தைகள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. மூடி போட்டு 6 விசிலுக்கு விட்டு எடுக்கலாம். விசில் வரட்டும், வெயிட் பண்ணுவோம். 6 விசில் வந்துருச்சு. நல்லா வெந்துருச்சு. கமகமன்னு செம டேஸ்டியாக இருக்குது. ரொம்ப சுலபமாகவும் ஈஸியாகவும் இந்த சாம்பார் செய்யலாம். மேலே கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். அவசரமாக யாராவது கெஸ்ட்டு வந்தப்போ இப்படி செய்யணுன்னா இந்த சாம்பார் செஞ்சு மிளகு வறுவல் சிக்கன் செஞ்சு கொடுத்தோமா அசந்து போவாங்க, சுவையில் மயங்கி போவாங்க. என் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செம டேஸ்டியாக சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இதோட மிளகு சிக்கனும் செஞ்சுருக்கேன். வாங்க சாப்பிடலாம். என் வீடியோ பார்த்த உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.